அது நம்மளே வந்து நம்ம ஹீல் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணுறது? இல்லை, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிட்டாலே அது இன்னர் ஹீலிங் தான். நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட முடியும்னு நம்புறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோ. அதை கடந்து வந்துட்டீங்க. கடந்து வந்தது திரும்பி பார்த்தா எப்படி நிம்மதி கிடைக்கும்? வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வரீங்க. நீங்கள் கடந்து வந்ததெல்லாம் நினச்சி திரும்ப பாருங்களேன், நல்ல விஷயங்களே உங்களுக்கு தோணாது. உங்களால் வெறும் கெட்ட விஷயங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஹீலிங்கிறதுன்னு என்ன? ஒரு விஷயத்தை கடந்து வர்றது தான். அதை மறக்கிறதோ இல்லை உங்களால் இதையும் மறக்கவே முடியாது, இல்லை மறந்துடவும் முடியாது. அப்படியே முடிஞ்சு போச்சு, இனிமேல் இது நடக்காது அப்படின்னு நினைக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. சரி, இதுக்கு மேலே இதில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னர் ஹீலிங்கிறது உங்களை நீங்கள் புரிய வைக்கிறது தான். என்னால் எதுவும் முடியாது அப்படி புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இது ஹீல் ஆகிடும். பட் எல்லாத்துக்கும் ஒரு நேரம்ன்றது ஒன்று தேவை. எல்லாமே உடனே நடந்ததா? ஒரு அடிப்பட்டாலே 6 நாள் ஆகுதுல்ல. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை கடந்து வரது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் அதை கடந்து வரணுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் ஆகிடும்.